தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்மணி சார்ட்டு தூங்குறேன். தாவே காட்சி முடிவில் தமிழ்நாட்டினுடைய கடன் 20 லட்சம் கோடியாக உயரும் அப்படின்னு தங்கம் தென்னரசு சொல்லி இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. தன்னுடைய இருப்பை காண்பித்து கொள்ள தான் யோகியம், தான் ஒன்றும் தவறு செய்யலைன்னு அதை சொல்லக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. எனவே இவங்க ஆட்சியில் இவ்வளோ உயர்ந்துடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருப்பை காண்பித்து கொள்ளுகிறார் என்று நான் கருதுகிறேன். இது எனக்கு தெரிஞ்சு 1991 தொடர்ந்து நடக்குது. இது முதல் தடவை நடக்கிறது இல்லை. ஒரு ஓல்டு ஜோக் சொல்லுவாங்க. 8th Cல ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. அந்த டீச்சர் என்னென்னவோ சொல்லி பார்க்குது, ஜோக்கெல்லாம் அவன் சிரிக்க மாட்டேங்கிறான். அப்புறம் கேட்குது, என்னடா சிரிப்பே வராதாடா உனக்கு? இல்லை டீச்சர், நான் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு, போன வருஷமே 8Bல நான் சிரிச்சிட்டேன் இந்த ஜோக்குக்கெல்லான்னுட்டு. அந்த கண்டிஷன் தான் இது. உங்களுக்கு 91 ஜெயலலிதா அவங்க தான் வேணும்னுட்டு ஜானகி கூட ஏதோ செட்டில்மெண்டெல்லாம் பண்ணி, டீட்டெயில்ஸ் நமக்கு வேண்டாம், ஏதோ பண்ணிக்கிட்டு கட்சியை ஒன்றாக்கி வந்தாங்க. அவங்க நடிகை போய் சொல்கிறாரு, தேர்ந்தெடுத்தாச்சு உங்களை சிஎம்மா அப்படின்னு. ஒரு நடிகைக்கு உரிய லாபகத்தோட உடல் மொழியோடு கேட்குறாங்க. ஐயோ என்னை மாட்டி விட்டுட்டீங்களா, இவ்வளவு கடன் இருக்காமே, நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? எல்லா பத்திரிகையிலும் இருக்கிறது. அந்த உடல் மொழியை நான் டிவியில் அப்பயே பார்த்தேன். எனவே தயவு செய்து புதுசுன்னு நினைக்காதீங்க. 2 பேர் சொல்ல முடியல, ஓபிஎஸும் எடப்பாடியும். ஏன்னா அவங்க யாரை சொல்லணும்? ஜெயலலிதாவை சொல்லணும். அதனால் அவங்க ஒரு பெருந்தன்மையாக நடந்து குற்றம் சொல்லாமல் இருந்துட்டாங்க. ஒரு சீமான் வீட்டு செல்ல பிள்ளை மதுரக்காரரு, அவரை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போட்டாங்க. அவர் கிட்டத்தட்ட நிரந்தரம் அப்படின்னு அவர் நம்பினார். நல்ல மனுஷன், மரியாதையான மனிதன், தவற ஒன்றும் அல்ல. அவர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தர் தலையிலையும் இவ்வளவு கடனை எங்களுக்கு முந்தி இருந்த ஆட்சி வச்சுட்டு போயிருக்கு. டிஎம்கே பவருக்கு வந்தப்போ, கடந்த முறை பவருக்கு வந்தப்போ சொல்கிறார், பழனிவேல் தாராயும் சொல்கிறார் இந்த கருத்தை சொல்லி, ஒவ்வொருத்தர் பேர்லையும் தமிழ்நாட்டு சிட்டிசன் பேர்லையும் 1,70,000 72,000 கடன் இருக்குது. எல்லா பத்திரிகையிலும் இருக்குது சொல்கிறாரு. இன்றைக்கி அதை சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பிறக்கிற குழந்தை மேலும் 1,28,000 இருக்கிற. இன்றைக்கி தினத்தந்தியில் இருக்குது சார், அது நான் பார்த்துட்டு தான் பேசுகிறேன். அப்பயே அவர் மதுரக்காரர் சொன்னப்பே, அன்னைக்கு மாலை எனக்கு தந்தி டிவியில் டிபேட்டு. நான் ஒரு செக் புக்கும் பாஸ்புக்கும் இந்தியன் பேங்க் ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டு போனேன். இந்த பார் செக் எழுதிட்டேன், யார் பேருன்னு சொல்லு. என் பேரில் கடன் எனக்கு 1,78,000 இந்த எழுதிட்டேன், யார் பேருக்குன்னு சொல்லு. என் பேரில் கடன் இருக்குல்ல, ஐ எம் a citizen of the state, take it. இப்போ கடனை அடைச்சிட்டோம்ல, எவ்வளவு லேண்ட் இருக்குது, எவ்வளவு வாகனங்கள் இருக்குது, எவ்வளவு கட்டடங்கள் இருக்குது, எவ்வளவு காலேஜுகள் இருக்குது, என்னென்ன சொத்து இருக்குது தமிழ்நாட்டில், என் பங்கை பிரித்து கொடு. கேட்டேன் சார், இல்லை டிவியில் பக்காவாக கேட்டேன். கடன் இருக்குன்னு இல்லை, எடுத்தான்ட்டு செக்கை எடுத்துக்க, யார் பேர்லன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றேன் சார். எல்லாம் டிவியில், தந்தி டிவியில் நான் பேர் சொல்கிறேன்னா சார், யாருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. என் கடனை சொன்னேன், இந்த அடைச்சிட்டேன், செலுத்திட்டேன்.
சொத்து எவ்வளவு தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லு, அதில் எனக்கு ஷேர் இருக்குல்ல, கடன் மட்டுமா எனக்கு ஷேர் இருக்கு சொல்லு, பிரி, என்கிட்ட கொடு, 2 நாள் கழித்து கொடு, இப்படி பிரித்து கணக்கு பார்த்து. அதனால் இந்த ஊரை ஏமாத்துறதுங்கிறதெல்லாம் நான் ஆட்சி பண்ணுன்னா அவரை சொல்லுவேன், அவர் வந்தார்னா இவர், நான் வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு மரியாதையான செயல் அல்ல. இப்படித்தான் தொடர்ந்து நடக்குது. நான் சொன்ன 2 பேர் அதை செய்ய முடியல, ஏன்னா அவங்களுக்கு முந்தி இருந்தவங்க அவங்க கட்சிக்காரவங்க. மற்றபடி இது ஒவ்வொரு முறையும் இது தொடர் சரி. ஓகே சார். இவங்க இவ்வளவு சொல்கிறாங்களே வந்திருக்கவங்க இப்போ ஆட்சிக்கு, தமிழ்நாட்டு நிதி நிலைமை என்னன்னு தெரியாமலே எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்களா? ஒரு திரு மரிய வில்சன், அவர் அனுபவமிக்க மிகுந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள செங்கோட்டையை வேண்டான்னு எடுத்துட்டு இவரை போட்டாங்க. அந்த காரணத்துக்குள்ளே எனக்கு என்னன்னு தெரியும், நான் போக விரும்பலை. எந்த அனுபவமும் இல்லாத, எம்எல்ஏ கூட இல்லாத, ஒரு முனிசிபல் கவுன்சிலர் கூட இல்லாத மரிய வில்சன் நிதி அமைச்சர் எங்கே இருந்தாருங்க அவர் தெரியுமா உங்களுக்கு? என்ன முனிசிபாலிட்டியில் கவுன்சிலர் இருந்தார் அவர்? முன்னாடி பதவிகளில் இல்லை, இதுக்கு முன்னாடி இல்லை. ஐயா நான் என்னங்க இதுக்கு முன்னாடி சாவலைன்னா நான் என்னங்க பதில் சொல்ல முடியும்? உண்மைதாங்க, இதுக்கு முன்னாடி இல்லை. நாளைக்கு என்ன ஆவார்னு எனக்கு தெரியாது, நானே என்ன வேணும். அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த 0 அனுபவசாலியை செங்கோட்டையனை எடுத்துட்டு போட்டிருக்காரு. சொல்லப்படுகிற காரணம் அவர் ஒரு கிறிஸ்டின் அப்படின்ட்டு. நான் அதை வேணாம் ஒதுக்கி கூட வச்சு பார்க்குறேன். அனுபவம் உண்டா அவருக்கு? 0. எம்எல்ஏவே அவர் புதுசு, ரைட். அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, இவ்வளோ ஒரு வெள்ளை அறிக்கை. சார் வெள்ளை அறிக்கை அரசியலாக்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்டிருக்கீங்க. சார் வெள்ளை அறிக்கை கேட்டு வாங்குறதே அரசியலாக்கத்தான். அதில் உள்ள நான் தங்கத்தின சொல்லக்கூடிய விஷயம் சார், சமூக நலத்திட்டங்களுக்காகத்தானே இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அரசு. எது கடந்த 5 ஆண்டுகள் அரசு, அதுதானே அவர் விளக்குறேன். சார் யாராவது தயவு செஞ்சு மனசாட்சியை தொட்டுக்கிட்டு பதில் சொல்லுங்கள். எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணும்னு கேட்டாங்களா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனு கொடுத்தாங்களா? லேடிஸ் பஸ் கஷ்டப்படுறோம் காசு இல்லைன்னு ஒரே ஒருத்தர். உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷனுக்கு சொல்கிறேன், சென்னையை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 9:45 ஃபஸ்ட்டு ஒரு சர்வீஸ் ஃபுல் லேடிஸ் பஸ்ஸு செக்ரட்டேரியட்டுக்கு உண்டு. சென்னை நகரத்தினுடைய எந்த மூலையிலிருந்தும் உண்டு. யார் யார் போகிற? ஜாயின்ட் செக்ரட்டரி 1.25 லட்ச ரூபா சம்பளம், டெப்டி செக்ரட்டரி, வீட்டில் ஒரு காரும் கொடுத்துருக்கான் ஜாயின்ட் செக்ரட்டரிக்கெல்லாம். அவங்களுக்கு காரு கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்க பிஎஸ்யூ இருக்குல்ல, அதை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். எனக்கு எப்படி தெரியும்னு கேளுங்க. நான் எஸ்ஏஎஃப் கேம்ஸ் வில்லேஜில் தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு 2 வீடு இருக்குது. என் வீட்டுக்கு எய்த்தாப்பில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் குவார்ட்டர்ஸ், நேர் எய்த்தாப்பில் நான் Y2 பிளாக்கு, நேர் எய்த்தாப்பில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் X1 X2ன்னு அதுக்கு பேர். ஒவ்வொருத்தர் இதுலேயும் 6 கார் நிற்கிது. அந்த லேடிஸ் பூரா இந்த பஸ்ஸில் யாருக்கு கொடுத்துருக்கணும்? இளநி விற்கிறவன், செருப்பு தைக்கிறவன். அது நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, சமூக நீ, நான் கரெக்ட். நான் காலில் ஊந்து அவங்க காலிலையும் ஊந்து வணங்க தயாராக இருக்கேன். யாருக்கு கொடுத்துருக்கீங்க நீங்கள்? யாராவது ஒரு அரசியல் கட்சி கேட்டுச்சா? தயவு செஞ்சு யார் வேணால் சகோதரர்கள் கூட சொல்லலாம், இந்த அரசியல் கட்சி கேட்டுச்சு, அந்த அரசியல் கட்சி. நான் 1000 முறை சொல்லிவிட்டேன், நாங்கள் தேர்ந்தெடுக்கிற தமிழ்மணியும் சேர்த்து ஒரு அரசாங்கத்தை நம்பிக்கை வச்சு தேர்ந்தெடுத்து சொல்கிற டேக்ஸை கட்டுறோம். நாங்கள் கட்டுற டேக்ஸை இப்படி நீங்கள் கொடுத்து உங்களுக்கு ஓட்டு வாங்கிக்கிறீங்க.
இது இல்லை, இதனால சமூகத்துல மாற்றம் ஏற்படலையா சார்? என்னங்க இப்போ கடந்த 5 ஆண்டுகள்ல நாம சமூக திட்டங்களை அறிவிச்சு ஒரு மாற்றத்தை சமூகத்துல உருவாக்கி இருக்கோம். என்ன மாற்றம் வந்திருக்குங்க? இல்லை தெரிஞ்சுக்க கேட்குறேன்னா, இந்த 1000 ரூபா பெண்களுக்கு கொடுத்ததில் மாற்றம் வந்திருக்கா, இல்லை 1000 ரூபா அந்த காலேஜ் போகிறவங்களுக்கு கொடுத்ததில் வந்திருக்கா? நாளைக்கு ஒருவேளை இந்த ஆட்சி தொடர்ந்திருந்தால் எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் மாதம் 500 ரூபா, அது சந்தோஷமாக சொல்லும். ஸ்டாலின் தாத்தா கொடுத்தாங்க, சாக்லேட் வாங்கிக்குவேன், பல்பம் வாங்கிக்குவேன், கேட்க நல்லா இருக்குல்ல? அது தப்புன்னு சொல்ல முடியுமா உங்களால்? அது ஒரு மாற்றத்தை கொண்டு வராதா? அந்த குழந்தை 7 வயசு குழந்தை போய் பல்பம் வாங்கிக்குது சார், அது காசை கொடுத்து நோட் புக்கு வாங்குது, கை தட்டலாம்ல? என்ன சமுதாய மாற்றம்? ஏன் காசை நான் கட்டுற டேக்ஸை கொடுத்து நீ ஓட்டுவா எந்த கட்சிக்கும்? அது சமுதாய மாற்றம் அல்ல, ஊரை ஏமாற்றுவதென்று நான் மனப்பூர்வமாக இப்போ இன்றைக்கி சொல்கிறாரு. டிரான்ஸ்போர்ட்டு பெரிய லாஸில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் அந்த பஸ் தாங்க டிரான்ஸ்போர்ட். ஈவி பெரிய இன்றைக்கி இருக்குது. அந்த வெள்ளை அறிக்கை பச்சை அறிக்கையிலையோ இருக்குது. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் என்ன பண்ணீங்க? எலக்ட்ரிசிட்டி போர்டு லாஸில் இருக்குல்ல, நீங்கள் 200 யூனிட்டு. ஸோ 200 யூனிட் கொடுத்தப்ப திரு விஜய்க்கு தெரியாது அது லாஸில் இருக்குங்கிறது. சார் அவர் சொல்கிறத வச்சு தான் நான் கேட்குறேன். இன்றைக்கி திரு மரிய வில்சன் அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காரு, அதில் இபி பெரிய லாஸில் நடக்குது. இந்த 200 யூனிட்டு கொடுத்தீங்களா, 100 யூனிட் 200 யூனிட்டா? அப்போ முதலமைச்சருக்கோ மற்ற அமைச்சர்களுக்கோ லாஸில் இருக்கிறது தெரியாதா? இப்போ அவர் சொல்கிறது தான் முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னார்ல, சிலிண்டர் எப்படி கொடுப்பீங்க, கம்மல் எங்கே கொடுப்பீங்க, இதே உங்களால் கீப்பப் பண்ண முடியுமா அப்படின்னு உங்கள் வார்த்தையிலேயே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்க்குறீங்க? இதையெல்லாம் இருக்குது, இது கண்டினியூ ஆகணும்னா வேறு ஒன்றும் கேட்காதீங்கன்னு அவர் சொல்கிற. பழைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, அதுக்கு வழி தேடுறாங்க அப்படின்னு நான் கருதுகிறேன். தமிழ்மணி சார், தாவேக அரசுக்கு சவால்ங்கிறது 2 இடத்துலையுமே கிட்டத்தட்ட ஹையஸ்ட், ஒரு 1 or 2 கிடையாது, நல்ல டிஃப்ரென்ஸு. 3 கருத்துக்களை சொல்லி ரொம்ப குயிக்காக முடிக்கிறேன் சார். மக்களுக்கு தெரியாது, சேல்ஸ் டேக்ஸ்னு ஒன்று இந்தியாவில் கிடையாது. மூதறிஞர் ராஜாஜி சாராய கடையை இன்றைக்கி கவர்மெண்ட் நடத்துகிற டாஸ்மாக் இல்லை, ப்ரைவேட்டில் இருந்து அதை எடுக்கிற போது அந்த லாஸ் ஆஃப் டேக்ஸை என்ன பண்ணுறதுன்னுட்டு இந்தியாவிலேயே சேல்ஸ் டேக்ஸ் அறிமுகப்படுத்துறது பேர் மூதறிஞர் ராஜாஜி சாராயத்தை ஒழிக்கிறதுக்காக. இன்றைக்கி அரசாங்கமே எல்லா கவர்மெண்ட்லேயும், நான் இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்லாம் சொல்லலை, சாராய கடை நடத்துது, ஜிஎஸ்டின்னு ஒரு பேரை மாற்றிக்கிட்டோம் நம்ம. 1 மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். 2 இந்த அரசாங்கம் தன் கடமையை, இன்றைய தமிழக அரசு தன் கடமையை செய்யவில்லை. ஒரே ஒன்று டைம் இல்லாதனால கான்க்ரீட்டாக சொல்கிறேன். லாரி ஓனரெல்லாம் 25% சார், 5% 10% நல்லா புரிஞ்சுக்க முடியுது. 25% மணல், ஜல்லி, சிமெண்ட்டு, காய்கறி, பழங்கள் எல்லாம் 100 ரூபா 125 ரூபா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒரு அமைச்சர் போய் கூப்பிட்டு பேசலை. அவங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை, யாராவது தெரிஞ்சிருந்தால் சொல்லலாம். இங்கே வாங்கப்பா, என்ன இதெல்லாம் அநியாயமாக இருக்குது, பெட்ரோலில் 5% 7% ஏறி இருக்குது, எப்படி 25% ஏறுவீங்க? மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்க போகுது இந்த அரசாங்கம். கவலைப்படவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு பேசலைங்கிறத நான் சொல்கிறேன். அது அவங்களுடைய கடமை.
இன்னொன்று, இந்த அரசாங்கமும் திமுக அரசாங்கத்தை விட பெட்டர் கிடையாது. அதே ஊழல் தான். இந்த கையில் வச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா இது? பெருந்துறை ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சர் அருண்ராஜ் போகிறார். அங்கே இருக்க கேண்டீன் சார், எல்லா சமூக ஊடகங்கள்லையும் இது இருக்குது, மக்கள் பார்க்கணுங்கிறது தான் எடுத்து வச்சிருக்கிறேன். கேண்டீனில் போய் ஆய்வு நடத்துகிறார். இப்போ எல்லா அமைச்சர்களுக்கும் ஒரு மேனியா, ஏதாவது தப்பு ஒவ்வொரு இடத்துலையும் கண்டுபிடிச்சு அது திமுக செய்ததுன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு அரிப்பு இருக்குது ஒவ்வொரு அமைச்சருக்கும். நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு இதை போய் செய்தார். அங்கே கேட்குறாரு கூப்பிட்டு, இன்னும் இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் கேண்டீனில் வைக்கக்கூடாதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறியே, தப்பு இல்லை. அவன் அமைதியாக நிற்கிறான். அந்த கடை நடத்துகிறவன், திமுக ஆட்சியில் டெண்டர் எடுத்து வந்தியா அருண்ராஜ்? அவன் சொல்கிறான், ஐயா நான் நம்ம கட்சிங்க, என் மூஞ்சியில் காரி துப்புங்க தப்பாக இருந்தாங்க. இவர் சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போகிறார். திமுகவை விட மட்டம். எனவே இது ஒன்றும் உத்தமருடைய அரசு ஆட்சி இல்லை.